ஹாய் மக்களே, மறுபடியும் ஒரு தமிழ்நாட்டு ஸ்டைல் ஹோட்டல். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இட்லி, தோசை, சாம்பார் எல்லாம் சாப்பிட்ணுன்னா இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கொத்து பரோட்டா, சில்லி பரோட்டா எல்லாமே கிடைக்குது. லொக்கேஷன் எங்கன்னா ஹொசாரோடில் சிவசக்தி ஃபுட் கோர்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஹொசாரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது சிவசக்தி ஃபுட் கோர்ட்டுன்றது. இது ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டுங்க. இங்கே வந்து எல்லாமே பர்மா அத்தோலேருந்து நம்ம இட்லி வரையே கிடைக்கும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி அத்தோ சாப்பிட் லீவு, அத்தோவும் இங்கே டேஸ்ட்டாக இருக்கும். தென் கிட்ஸுக்கு முக்கியமாக ப்ளே ஏரியா ரொம்ப பெருசாக இருக்கும். கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. சின்ன சின்ன டாய் கார்ஸு, அப்புறம் வந்து ஸ்லைடு, ராட்னம் எல்லாமே இருக்குது. தென் நம்ம சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்காண்டி அந்த கோவில்பட்டி ஃபாஸ்ட் ஹப்னு ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து மீன் குழம்பு இதெல்லாம் வந்து சண்டே கிடைக்குதுங்க. அதுமாதிரி ஃபிஷ் பொரியலுமே நல்லாயிருக்கும். தென் ஜூஸ் ஷாப் இருக்குது. பீஸா, பர்கர், அப்புறம் டெல்லியில் கிடைக்கிற பாவ் பஜ்ஜி, ரொட்டி எல்லாமே கிடைக்கும். நம்ம ஈவினிங் டைமில் தான் வந்து இதில் எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் இருக்கும். முக்கியமாக இந்த குனாஃபா நைட்ஸ், குனாஃபா ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்படியே நம்ம கொடுப்பாங்க. எல்லாமே டேஸ்டியாக இருக்குங்க. அதே மாதிரி முக்கியமானது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். பெங்களூரில் எல்லா இடத்துலையுமே எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். இந்த கடையில் ரொம்ப அஃபோர்டபுள். குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வர்றதுக்கு ஒரு அவுட்டிங்க்கு ஒரு சரியான லொக்கேஷன். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சாட்டர்டே சண்டேனா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸில் க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்கள். இது எதுவுமே நான் வந்து கடையை ப்ரமோட் பண்ணுற வீடியோலாம் கிடையாது. நான் போய் சாப்பிட்டு இங்கே ஃபுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு போடுற வீடியோஸ் தான். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.